ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைந்தே நடி உன்னில் நான், எபிசோட் 23. பாட்டி ஃபோனை கட் செய்த மறுநிமிடம் அப்படியே உறைந்து நின்றவனை அவனின் குற்ற உணர்ச்சி மேலும் அவனை வாட்டி வதைக்க, என்ன செய்தால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் இருந்தவன் கையில் இருந்த ஃபோனை எடுத்து பாட்டியின் எண்ணத்திற்கு 2 முறை தொடர்பு கொள்ள முயன்று அது முடியாமல் போக அடுத்தடுத்து வீட்டில் உள்ளவர்களின் போனிற்கு அழைத்தான் துருவன். ஆனால் சொல்லி வைத்தது போல் போனும் எடுக்கப்படாமல் இருக்க அடுத்து என்ன என்று யோசிக்க முடியாமல் தடுமாறியவனின் மூளையில் பாட்டியின் இறுதி பேச்சும் கண்ணில் அவரின் பிம்பமும் தோன்றியது. மற்ற எல்லா சிந்தனையும் பின்னுக்கு தள்ளி அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டிவிட அதில் வேகத்துடன் செயல்பட்டவன் அடுத்த 9 மணி நேரத்தில் இந்தியாவில் இருந்தான். இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அந்த அளவிற்கு பாட்டியின் நேசம் அவனை சுறுசுறுப்பாக செயல்பட வைத்தது என்றே சொல்லலாம். அப்படி அடித்து பிடித்து அவர் கொடுத்த காலக்கெடுவிற்குள் துருவன் வீட்டு நுழைவாயிலை அடைந்து பாட்டியின் ரூமிற்கு இதயம் தடதடக்க ஓடிச் சென்று மூச்சு வாங்க நின்றவன். பாட்டியை சுற்றிலும் வீட்டினர் சூழ்ந்து நிற்பதை அங்கிருந்தவர்களை நோக்கி இதயம் தடதடக்க ஒருவித உடல் நடுக்கத்துடன் மற்றவர்களை விலக்கி பாட்டியை பார்த்தான் துருவன். என்ன சொல்வது, என்ன செய்வது என்று புரியாத ஒரு மனநிலைக்கு சென்றான். ஏனென்றால் அவனை இவ்வளவு நேரம் ஆட்டி படைத்து கொண்டிருந்த அவனுடைய பாட்டி கட்டிலில் சாய்வாக அமர்ந்தபடி ஜூஸை ரசித்து ருசித்து குடித்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தால் 2 அல்ல, ஒரு தூக்க மாத்திரை கூட போட்ட மாதிரி தெரியலையே. மிக தெளிவாக, எப்பவும் போல மிக தெம்பாகத்தான் காட்சியளித்தார். அதை கண்டு மனதில் கொந்தளித்தவன் மற்றவர் முன் எதையும் வெளிப்படுத்தி தங்களுக்குள் நடந்த முந்தைய உரையாடலை அவர்களுக்கு தெரியப்படுத்த எண்ணாதவன் கண்களில் அனலை கக்கியபடி பாட்டியை முறைக்க, அதை கண்டுகொள்ளாத கோதையின் செயலை கண்டு ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்று கொண்டிருந்த மகனை நீண்ட நாட்களுக்கு பின் இந்த நேரத்தில் கண்ட பார்வதியம்மாள் ஆனந்த பெருக்குடன், துருவன், கண்ணா, நீ எப்போடா வந்த என்று அவன் தலை முதல் கால் வரை கண்களினால் அளந்து அவனை மனதில் நிறைத்து கொண்டவர், என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து நிற்கிற என்று அவன் தோள் தொட்டு வாஞ்சையுடன் கேட்க, உடனே முகத்தை சாதாரணமாக மாற்றி அன்னையை ஏறிட்டவன், ஒண்ணுமில்லமாம், உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்தது, அதான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லாமல் வந்தேன் என்றான் துருவன். ஆமாம், பாட்டிக்கு என்ன, ஏன் எல்லாரும் இங்கே இருக்கீங்க என்று கேட்க, அதுவா, நேற்று டான்ஸ் கிளாஸ் முடித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய் சாப்பிட்டு இருப்பாங்க போல், அது அவங்களுக்கு ஒத்துக்கலை போல், கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாங்க, அதான் அவங்கள பார்க்க வந்தோம், வந்து பார்த்தா ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, அதான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் என்றவரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே பாட்டியின் மீதான தன் கோபத்தின் வேகம் அதிகரிப்பதை உணர்ந்தவன் அதை வெளிப்படுத்த முடியாததால் கை இறுக்கத்தில் அதை காட்டிக்கொண்டிருந்தான். அதற்குள் மற்றவர்கள் அவனின் நலம் விசாரிக்க எல்லோருக்கும் பதிலளித்து கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் அவன் பாட்டியிடமே மற்றவர் அறியா வண்ணம் முறைத்து கொண்டிருந்தது. நீ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா துருவன், ஃப்ளைட்டில் வந்தாலும் கண்டிப்பாக டயர்டாக இருப்ப, அதனால் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்ற பார்வதி அம்மாளின் பேச்சையே மற்றவர்களும் ஆமோதிக்க, ஓகே மாம் என்று தலையை ஆட்டினான் துருவன். நீங்கள் போய் டிஃபன் எடுத்து வைங்க மாம், நான் பாட்டியை கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறம் என் அறைக்கு போகிறேன் என்றவனின் சூட்சுமம் தெரியாத பார்வதி அம்மாளும் சரிப்பா என்றபடி தன் கணவருடன் அங்கிருந்து நகர்ந்தார். நடராஜனுக்கு ஓரளவுக்கு மனைவியின் வாயிலாக பேரன் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கிறான், அதனால் அவனை இங்கே வர சொல்லி இருக்கிறான் என்ற செய்தி தெரியும் என்பதால் அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்து அங்கிருந்து நகர்ந்தார். தாத்தா ரூமை விட்டு சென்ற மறு நிமிடம் கதவை சாத்திவிட்டு வந்து பாட்டியிடம் தனது அவ்வளவு நேரம் அடக்கப்பட்ட கோபத்தை எல்லாம் துருவன் வாய்வழியாக காட்ட, இதற்கெல்லாம் அசருபவரா நம்ம கோதை, அவரும் பேரனின் பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசி சண்டையிட்டும் வாக்குவாதம் பண்ணியும் தன்னிலையில் இருந்து மாறாதவனை ஒரு நிலைக்கு மேல் அவனின் எண்ணத்திலிருந்து மாற்ற முடியாமல் மனம் தளர்ந்தவர் கடைசியாக தனது பாசத்தையும் அன்பையும் அவனை நோக்கி ஆயுதமாக செலுத்தி அவனின் முடிவில் இருந்து சற்று இறங்கி வரச் செய்தவர் இறுதியாக துருவனிடம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன் என்ற சத்தியத்தை பெற்ற பின்புதான் சற்று நிம்மதியடைந்தார். ஆனால் அவருடைய நிம்மதி 2 நாள் கூட தாக்குப்பிடிக்கப் போவதில்லை என்பது தெரிந்திருந்தால் இன்னும் கூடுதல் கவனம் பேரனின் மீது செலுத்தியிருப்பாரோ என்னவோ. ஆனால் விதியை யாரால் வெல்ல முடியும்? அடுத்து 2வது நாள் துருவன் செய்த செயலும் அவனை அவ்வாறு செய்ய தூண்டிய அவனின் காரணமும் கோதையை, உலகத்தையே அப்படி ஸ்தம்பிக்க வைத்தது. அவரை வேதனை கடலில் தத்தளிக்க வைத்தது. துருவன் சென்னை திரும்பி அதிலிருந்து அவனிடம் வெளிப்பட்ட மாறுதல்களையும் யாராலையும் நெருங்க முடியாத அளவுக்கு மற்றவர்களை தவிர்த்து அவன் ரூமில் அடைப்பட்டு இருப்பதையும் கண்டு ஒன்றும் புரியாமல் குழம்பி தவித்த குடும்பத்தினர் அவனின் இந்த ஒதுக்கலுக்கும்
தனிமைக்குமான காரணம் அறிய விரும்பியவர்கள் நேராக சென்று நின்றது கோதையின் முன்பாகத்தான். ஏனென்றால் அந்த வீட்டில் அவனை நெருங்கி ஓரிரு வார்த்தை பேசுவதும் அவனை கொஞ்சமாவது உணவு உண்ண வைப்பதும் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரை தவிர மற்ற யாரையும் அவன் ரூமுக்குள் அவன் அனுமதிக்கவில்லை. அவன் அனுமதித்தானா இல்லை கோதை அதிரடியாக உள்ளே நுழைந்தாரா என்பது அவர்கள் இருவரும் மட்டுமே அறிந்த ஜென்ம ரகசியம். தன் முன் பரிதவிப்புடன் நின்றவர்களின் கேள்விக்கு அவர் அளித்த பதில், அவன் இப்போ கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கான், யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நாள் அவன் போக்கில் விடுங்க, இதை பற்றி வேற எதுவும் அவன் கிட்ட கேட்டு அவனை மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க, அவன் சரியாயிடுவான் என்று உறுதியான குரலில் சொல்லி அவர்கள் மேற்கொண்டு துருவனை எந்த தொந்தரவும் செய்யாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தினார் கோதை. கோதை ஒன்று சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் என்பது புரிந்த மற்றவர்களும் துருவனின் போக்கும் செயலும் மனதிற்கு வருத்தத்தை கொடுத்தாலும் அதை பற்றி மேற்கொண்டு அறிய முற்படாமல் அவனை அவன் போக்கில் விட்டனர். என்னதான் மற்றவர்கள் அவனை நெருங்க விடாமல் செய்து பேரனுக்கு தேவையான தனிமையை கோதை பேரனுக்கு கொடுத்தாலும் கண்ணை இமைக்காப்பது போல் ஒவ்வொரு நொடியும் அவனின் நடவடிக்கைகளை கவனித்து கொண்டுதான் இருந்தார். அவன் அறியாமல் பேரன் சென்னை வந்த ஒரு வாரத்திற்கு பின் அறையை விட்டு வெளிவருவதைக் கண்டு கேள்வி முடிச்சுக்கள் மனதில் எழும்ப அதை கண்களில் காட்டியபடி பேரனை நோக்க, ரூமை விட்டு வெளிவந்தவன் மாடிகாலில் அமர்ந்திருக்கும் பாட்டியை கண்டு முதலில் சற்று அதிர்ந்தாலும் அவர் கண்களால் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்க விரும்பாதவன் போல் மேற்கொண்டு நடக்க முற்பட்டவனை தடுத்து நிறுத்திய கோதை வாய் வழியாக, எங்க போற துருவன்? நான் எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இத்தனை நாளா வெளியே போயிட்டு இருந்தேனா என்று யார் மீதோ இருக்கும் கோபத்தையும் தான் நினைத்தது செய்ய முடியாமல் இருக்கும் தன் இயலாமையையும் நினைத்து அகங்காரம் கொண்டவன் அதை காரசாரமான வார்த்தைகளின் மூலம் பாட்டியிடம் வெளிப்படுத்த, அவனின் வார்த்தையை சிறிதும் கண்டு கொள்ளாத கோதை கண்டு கொண்டிருந்ததோ தன் பேரனின் முகத்தில் புதிதாக முளைத்திருந்த தாடியும் கண்களில் இருந்த சோர்வும் கண்ணம் ஒட்டிய தோற்றமும் அவன் முகத்தில் இருந்த கடுகடுப்பையும் கண்டவரின் எண்ணம் தானாக நகை இடுக்கில் கூட சிறிது அழுக்குப்படாமல் தன்னை எப்பவும் கம்பீரமாகவும் டிப்டாப்பாவும் பேணி காக்கும் தன் பேரனின் முந்தைய தோற்றத்துடன் ஒப்பிட்ட பார்த்தவரின் நெஞ்சில் சொல்லொன்னா துயரம் ஊற்றெடுக்க, நீயும் இந்த மாதிரி இதுவரைக்கும் வெளியே கிளம்பி போனது இல்லையேடா என்று பேரனின் தோற்றத்தை அவர் கண்களால் சுட்டி காட்டினார் கோதை. அதை உணர்ந்த துருவன், எப்பவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதில்ல பாட்டி, அதான் நானும் இப்படி ஆயிட்டேன் போல என்று ஒரு விரக்தி கலந்த குரலில் கூறினான் துருவன். பேரனிடம் தற்பொழுது தான் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் மாறுதல்கள் அனைத்தும் கோதையை நிலைக்குலைய வைத்தாலும் அதில் சிதைந்து விடாமல் ஒரு முடிவுடன் பேரனை நோக்கியவர், யாரு வேணா எப்படி வேணா மாறலாம் துருவன், ஆனா என்னோட பேரனோட கம்பீரம் எப்பவும் மாறாது, நானும் அதை மாற விடமாட்டேன் என்று சொன்னவரின் பேச்சில் உள்ள பாசத்திலும் அவரின் எண்ணத்திலும் அதுவரை அணிந்திருந்த முகமூடியை கழட்டி எறிந்து விட்டவன் போல் அவரை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்ட துருவன், பாட்டி எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்துச்சு என்று கேட்டுக்கொண்டு இருந்தவன், நீங்கள் ஏன் பாட்டி அப்போ ஏன் கூட இல்லாமல் போயிட்டீங்க, நீங்கள் இருந்திருந்தா நான் இப்படி ஏமாந்து யார் முகத்திலையும் முழிக்க முடியாமல் என்னையே வெறுக்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டேன் என மனதில் இருப்பதையெல்லாம் பாட்டியிடம் கேட்க, நெஞ்சில் வலி எலும்ப பேரனை அணைத்து ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தவருக்கு அவனை என்ன வார்த்தை கொண்டு மீட்டெடுக்க முடியும் என்று தெரியாததால் அப்படியே நின்றிருந்தார் என்பதுதான் உண்மை. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டையாவது சொல்லு துருவன், நான் ஏதாவது பண்ணி அதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் என்று பேரனிடம் மன்றாடும் குரலில் கேட்க, அதை கேட்டு உடல் விரைக்க பாட்டியிடமிருந்து பிரிந்து நின்றவன், இனிமே யாராலையும் என் விதியை மாற்றி அமைக்க முடியாது பாட்டி என்பது ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தபடி பாட்டியிடம் சொன்னவன் சற்று முக இறுக்கத்துடன், என்ன நடந்ததுன்னு என்கிட்ட இனிமே எப்பவும் கேட்காதீங்க, அதே மாதிரி அதை தெரிஞ்சுக்கவும் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த விஷயம் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரிய வந்த மறு நிமிஷம் நான் என்னோட சத்தியத்தை மீற வேண்டிய வரும் என்று கடுமையான குரலில் உறுதியாக கூறியவனின் பேச்சை கேட்டு அதிர்ந்து பேரனை நோக்கிய கோதை, என்ன பேச்சு பேசுகிற துருவன் என்று அதட்டல் போட, இதுதான் நான் பாட்டி, நான் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் என்னை பற்றின பெருமிதத்தையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன், அது மட்டும்தான் என் ஆயுசு முடிகிற வரைக்கும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் முதல் முறையாக இப்போதான் என்னை நினச்சி அதில் இருக்கிற கலக்கத்தை பார்க்குறேன், என்னால் இதையே தாங்கிக்க முடியலை. அப்படி இருக்கிறன்னா எப்படி பாட்டி அதில் எனக்கான பரிதாபத்தை பார்த்துக்கிட்டு உயிரோடு இருக்க முடியும்? ஸோ டோன்ட் ட்ரை டு ஃபோர்ஸ் மீ பாட்டி. எது நடந்ததோ அது உங்களுக்கு தெரியாதுன்ற உண்மையான எண்ணத்தில் தான் என்னுடைய பொய்யான மீதி வாழ்க்கையை வாழ நான் ட்ரை பண்ணுவேன். இதுதான் நாம் இதை பற்றி பேசுகிற கடைசி பேச்சாக இருக்கணும் என்று கட்டளையிட்டு விட்டு தளர்ந்த நடையுடன் செல்லும் பேரனை விழியகலாத பார்வை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி அவரின் வேதனையை வெளிப்படுத்த அதை துடைக்கும் எண்ணம் சிறிதுமில்லாமல் பேரனின் எதிர்காலம் குறித்த கேள்வி பூதாகரமாக அப்படியே நின்று கொண்டிருந்தவரின் மனதில் எழுந்து நின்று
அவரை மிரட்ட, அதில் சுய உணர்வு பெற்று கண்களை துடைத்தவர், நீ எதனால இப்படி ஆனேன்னு எனக்கு தெரியாது துருவன். ஆனால் என் பேரனோட சந்தோஷத்துக்காக இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கவும் இந்த கோதை தயங்க மாட்டா. பொறுத்திருந்து பாரு இந்த பாட்டி என்ன செய்கிறேன்னு என்று சபதமிட்டபடி தனக்குத்தானே நம்பிக்கை ஊட்டிக்கொண்ட கோதை அடுத்து என்ன செய்து பேரனை மீட்பது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார். துருவன் வீட்டை விட்டு சென்று நடுஇரவு ஆகியும் வீடு திரும்பாததால் வீடே அல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது. கோதையை தவிர மற்றவர் அனைவரும் அவர்களுக்கு தெரிந்த துருவன் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவனை பற்றி விசாரிக்க, ஆனால் அவர்களின் முயற்சிக்கான பலன் பூஜ்யமாகத்தான் இருந்தது. பேரனின் குணநலன்கள் பற்றி நன்கு அறிந்த கோதைக்கு தெரியாதா, அவன் தற்போது இருக்கும் மனநிலையில் கண்டிப்பாக நண்பர்களின் முன்கூட போக விரும்ப மாட்டான் என்று. அதன் விளைவாகத்தான் அவர் அவ்வாறு செய்யவில்லை. கோதை அழைத்தது ஒரே ஒருவனை மட்டும்தான். ராஜ், துருவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்னும் 1 மணி நேரத்தில் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும். அவர் குரலில் இருந்த கட்டளையை தனக்கான கடமையாக ஏற்றுக்கொண்டவன், நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்கள் லைனுக்கு வரேன் என்ற குரலே சொன்னது அது தெரிஞ்சுக்காம நான் ஓய மாட்டேன் என்பதை. அவன் துருவன் மீது கொண்ட நட்பின் ஆழத்தை உணர்ந்த கோதை அந்த நிலைமையிலும் அவனை நினைத்து மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. கோதையிடம் பேசிவிட்டு போனை அணைத்த பிராஜ் அடுத்து செய்தது தனக்கு தெரிந்த போலீஸ் உயர் அதிகாரிகளின் மூலம் அவ்வப்போது உதவும் அடியாட்கள் மூலமும் சென்னை மாநகரத்தையே இரவோடு இரவாக சல்லடை போட்டு துருவனை தேடிக்கொண்டிருந்தான். அதன் விளைவாக அடுத்த 1 மணி நேரத்தில் கோதையின் போன் அலற அதை எடுத்து காதுக்கு கொடுத்தவர் அதில் வந்த செய்தியில் பாதி உயிர் பிரிந்த நிலையில் அப்படியே சோஃபாவில் அமர, அந்த பக்கம் இருந்த பிராஜ் பாட்டி பாட்டி என்று கத்திய கத்தலில் தன்னை மீட்டு எழுந்தவர் அவன் இருக்கும் முகவரியை அறிந்து கொண்டு அடுத்த நிமிடம் அங்கிருந்து கிளம்ப முயன்றவர் அதற்கு முன் வீட்டினர் அனைவரையும் அழைத்து, துருவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு, நான் அவன் அழைச்சிட்டு வரேன், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு கிளம்ப போனவரை தடுத்த நாகராஜன், நானும் உங்க கூட வரேமா என்றதற்கு, வேண்டாம்ப்பா, நான் போய் அவன் அழைச்சிட்டு வரேன். மருமகளின் அழுது ஓய்ந்த தோற்றத்தை கண்களால் காட்டியவர், நீ பார்வதி கூட இருந்து அவளை பார்த்துக்க என்று சொல்லியவரின் பேச்சு தோரணையும் அவரின் கண்களில் ஆணையையும் கண்ட அமுல்ராஜ் அவரிடம் எதிர்பேச்சு பேச முடியாமல் அப்படியே தாயை பார்த்தபடி நிற்க, அடுத்து யார் பேச்சையும் கேட்க விரும்பாமல் அங்கிருந்து புயலென காரில் ஏறி புறப்பட்டார் கோதை. விராஜ் சொன்ன இடத்திற்கு சென்று பேரனின் நிலையை கண்கொண்டு காண முடியாமல் இந்த கணமே இறந்துவிட மாட்டோமா என்று எண்ணி மனம் நொறுங்கி போனவர் கால்கள் தள்ளாட பேரனின் அருகில் நெஞ்சம் தடதடக்க சென்று அவன் தலைக்கோத அதை உணரும் நிலையில் இல்லாத துருவன் வீற்றிருந்ததோ மருத்துவமனை அறையில் உடலில் சில கட்டுகளுடன். பேரனின் நிலை கண்டு துடித்து போனவர் அவனை அந்த நிலைமையில் மேற்கொண்டு காண முடியாமல் கண்களில் கண்ணீர் கரை புரண்டோட வெளியே வந்தவர் பிராஜை நெருங்கி என்ன நடந்தது என விசாரிக்க, துருவன் குடித்துவிட்டு நடுரோட்டில் நடந்து போயிருக்கான், அப்போ வந்த லாரி மோதி போதும் என்பது போல் அவனின் மீதி பேச்சை கேட்க நெஞ்சில் வலு இல்லாததால் கை தூக்கி அவனின் பேச்சை தடுத்து நிறுத்தியவரின் காதுகளில் ரீங்காரமிட்ட, நானா சாவ தேடி போக மாட்டேன், ஆனால் அதுவா என்னை தேடி வந்தா அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது பாட்டி என்று முந்தைய வாக்குவாதத்தில் பேரன் பேசிய பேச்சின் அர்த்தத்தை தற்போதுதான் கோதையால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அடுத்த 2 மணி நேரத்தில் துருவனுக்கு சுயநினைவு வந்தது. அதை கேட்டு பதறி அடித்து கொண்டு ஓடி அவன் முன் நின்ற பாட்டியை ஒரு விரக்தி புன்னகை சிந்தியவன் அடுத்து சிறிது சிரமப்பட்டு பேசிய பேச்சின் தாக்கம் அவரின் ஆணி வேரையே ஆட்டம் காண வைத்தது என்று சொன்னால் அது பொய்யில்லை. என்ன பாட்டி, இந்த முறை நான் தப்பிச்சிட்டேன் போல என்ற பேரனின் பேச்சை சொன்னது. அடுத்த மரண விளையாட்டுக்கு அவன் தயாராக இருக்கிறான் என்று. அவனின் பேச்சின் தாக்கத்தில் சில நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றவர் சிறிது நேரத்திலேயே தன்னிலை அடைந்து அவனை நேர்கொண்ட பார்வை பார்த்து, இந்த முறை மட்டுமில்ல துருவன், இன்னும் எத்தனை முறை அந்த மரணம் உன்னை நெருங்க நினைச்சாலும் என்ன தாண்டி தான் அது உன்கிட்ட வர முடியும். அதனால ரொம்ப யோசிக்காம சீக்கிரம் குணமாகி எழுந்து வா, ஐ எம் வெயிட்டிங் என்று கெத்தாக சொன்னவரின் பேச்சை கேட்டு ஆத்திரம் கொண்டவன் கையில் ஏறிக்கொண்டிருந்த ட்ரிப்பை பிரித்து எரிந்துவிட்டு, என்ன ஏன் இப்படி சாகரிக்கிறீங்க பாட்டி, என்னால் இனிமே முன்ன மாதிரி எல்லாம் வாழ முடியாது, எனக்கு சாகணும் சாகணும், என்னை நீங்களே சாகடிச்சிடுங்க பாட்டி என்று ஆவேசத்தின் உச்சியில் இருந்து கத்திக்கொண்டிருந்தவனின் நிலையை கண்டு நெஞ்சில் பாரம் ஏறினாலும் ஒரு அடி கூட பேரனை நோக்கி எடுத்து வைக்காமலும் அவனை சமாதானப்படுத்தாமலும் கைகளை கட்டிக்கொண்டு விரித்த பார்வையை பேரனை நோக்கி வீசியபடி நின்று கொண்டிருந்தார் கோதை. துருவனின் கத்தலில் ஓடி வந்த பிராஜுக்கும் அவனை நார்மல் படுத்த முயற்சிக்க, ஆனாலும் திமிரிக் கொண்டிருந்தவனை கண்டபடி அங்கு வந்த டாக்டர் மருந்து கொடுத்து அவனை கட்டுப்படுத்த எண்ணி அவனுக்கு அதை ஊசியின் வழியாக கட்டாயப்படுத்தி செலுத்தினார். அதில் சற்று மயங்கியவனை கண்டு அவன் கைகளில் மறுபடியும் ட்ரிப்ஸை பழையபடி செலுத்தி அதை சரிபார்த்தவர்
கோதை தன்னுடன் வரும்படி அழைத்துவிட்டு அங்கிருந்து செல்ல அதுவரை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கோதை மனதில் எழுந்தது எல்லாம் பேரனின் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்பதுதான். அதற்கு காரணமானவர்களை சும்மாவிட அவர் ஒன்றும் புத்தர் இல்லையே. ஆனால் அதற்கான காரணம் தெரியாமல் யாரை போய் என்ன செய்ய முடியும் என்று திக்கு தெரியாத காட்டில் தவித்து கொண்டிருந்தவளுக்கு அவரின் பேரனே அதற்கான வழியை வகுத்து கொடுத்தான். டாக்டர் அழைத்ததை மனதில் கொண்டு அங்கிருந்து நகர்ந்து ஒரு அடி வைத்தவரின் காதில் விழுந்த பாட்டி என்ற முனகல் அவரை பேரனை திரும்பி பார்க்க வைத்தது. அவன் அடுத்து சொல்வது எதுவும் புரியாததால் அவன் அருகில் சென்று அவன் பேச்சை உன்னிப்பாக கேட்க, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. அதையே திரும்ப திரும்ப 3 முறை சொன்னவனின் பேச்சை கேட்டு கோதையின் நெஞ்சில் முதலில் இரக்கம் சுரந்தது என்றால், அடுத்து அவன் உளறிய உளறலை கேட்டவரின் மனதில் கோபத்தை மூண்டது என்றே சொல்லலாம். ஆம், முதலில் பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டவன், அவ ஏன் பாட்டி என்னை ஏமாத்துனா? நான் அவளை உண்மையா நேசிச்சேன் பாட்டி என்று புலம்பியவன், உன்னை கொல்லாம விடமாட்டேண்டி என்று தூக்க கலக்கத்தில் கூட முகம் ஆத்திரத்தில் சிவக்க, ஆத்திரம் கொண்டவனின் இந்த நிலைக்கான காரணம் லேசாக புரிவது போல் தோன்ற மனதில் இருக்கும் நெருப்பின் ஜுவாலையை வெளிப்படுத்தாமல் அந்த இடத்திலிருந்து வெளிவந்து டாக்டரின் அறை நோக்கி சென்ற கோதை பேரனின் உடல்நிலை பற்றி அவரிடம் கேட்க, ஜஸ்ட் மிஸ். அந்த டிரைவர் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சுதாரித்து லாரியோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சதால கையில் காலில் லேசான அடியோட உங்கள் பேரன் தப்பிச்சிட்டாரு. இனிமே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியம் செய்யாமல் அவரை பார்த்துக்கோங்க. அவர் ஒரு 2 நாள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் என்றவரின் பேச்சை கேட்டு சற்று ஆறுதல் அடைந்த கோதை, தேங்க்யூ டாக்டர், நீங்கள் சொன்னபடியே செய்யுங்க என்றபடி அந்த அறையிலிருந்து வெளியேறினார். டாக்டரிடம் பேசிவிட்டு திரும்பவும் துருவனின் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்த கோதையிடம் நண்பனின் உடல்நிலையை பற்றி பிராஜ் விசாரிக்க, பேரனின் தற்போதைய உடல்நிலையை அவனுக்கு தெரிவித்தவர், பிராஜ் அவனை பார்த்துக்கோ பக்கத்தில் இருந்து. அவன் இருக்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டாம். பாவம், ஏற்கனவே இவனை நினைச்சு அங்க ஒருத்தி வேதனைப்பட்டுட்டு இருக்கா. இவன் இப்போ பண்ணி வச்சிருக்கிற காரியம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ உயிரையே விட்டுடுவா. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு இதை பற்றி தெரியாம பார்த்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ அமுல்ராஜுக்கு ஃபோன் பண்ணி துருவன் மனசு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவனை நீ ஊட்டி கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு மாறுதலுக்காக கூட்டிகிட்டு போகிறதாகவும் 1 வாரம் கழித்து திரும்பி வருவதாகவும் என் பையன் நம்புகிற மாதிரி சொல்லிடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று முகத்தில் ஒருவித இறுக்கத்துடன் செல்பவரை தலையசைத்து வழி அனுப்பி வச்சவனோ மனதில் என்ன மனுஷிடா என்று போகும் அவரையே வியந்தபடி பார்த்து கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையிலும் இந்த வயசிலும் அனைவரையும் யோசித்து செயல்படும் அவரின் வேகமும் விவேகமும் கண்டு அவனால் கோதையை கண்டு ஆச்சரியம்தான் பட முடிந்தது. நடந்து காரையடைந்த கோதைக்கோ பேரனின் புலம்பல்கள் அனைத்தும் அசரேரியாக காதில் ஒலிக்க, அவனின் இந்த நிலைமைக்கு காரணமான முகம் தெரியாதவளை நினைத்து பார்த்தவரின் கண்களோ பெண் புலியின் சீற்றத்துடனும் மனமோ உலைக்களம் என குதிக்க, அதன் வெளிப்பாடாக, தீயா, உன் வாழ்க்கை இந்த கோதையோட பேரனை ஏமாத்தி பெரிய தப்பு பண்ணிட்டடி. இதுவரைக்கும் என் பேரனோட சந்தோஷத்தை தவிர வேற எதையும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத என் கண்ணு முன்னாலேயே என் பேரனோட சாவை காமிச்சிட்டல்ல. இனி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேண்டி என்று ஏளனமாக இதழ் விரித்தவரின் புன்னகையே சொல்லாமல் சொன்னது. இனிமேல் தீயாவின் வாழ்க்கை அவர் கையில் என்பதை மனதில் சபதமிட்டபடி அவர் கார் சென்று நின்ற இடம் சென்னையின் மிகப்பெரிய பிரபலமான டிடெக்டிவ் ஏஜென்சி அலுவலகத்துக்கு உள்ளே சென்றவர் தன் பேரனின் லண்டன் வாழ்க்கையையும் குறிப்பாக அந்த தியாவின் மொத்த சரித்திரமும் வேண்டும் என கூறினார் கோதை. அடுத்த 1 வாரத்தில் அவருக்கு தேவையான அனைத்து தகவல்களும் அவரின் முன் இருந்தன. அதை புரட்ட ஆரம்பித்தவரின் கண்ணில் முன் தானாக பேரனின் கருப்பு பக்கங்கள் படம் போல் விரிய ஆரம்பித்தன. துருவன் லண்டனில் படித்த கல்லூரியில் அவனுடன் படித்த சக தோழிதான் தியா. அவன் அங்கு சென்று படிக்க ஆரம்பித்த சில மாதங்களிலேயே தியா அவன் பின் காதல் யாசகம் கேட்டு அலைய ஆரம்பித்து விட்டாள். முதலில் துருவன் அவளின் மனம் நோகாதபடி சொல்லி புரிய வைத்து அவளின் காதலை மறுக்கத்தான் செய்தான். ஆனால் துருவனின் கம்பீரமும் அவனுடைய பணக்கார மிடுக்கும் எவரையும் பார்வையாலேயே தள்ளி நிறுத்திவிடும் அவனுடைய குணமும் என அவனுடைய ஒவ்வொரு செயல்களினாலும் அவனால் கவரப்பட்ட தியாவால் அவனை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியவில்லை. அலெக்சாண்டர் படையெடுப்பதை விட அதிகமாக துருவனின் காதலுக்காக அவளிடம் போராடினாள் தியா. மிகவும் நாகரிகமாக அதை கண்டும் காணாததைப் போல் நடந்து கொள்ளும் துருவனின் நடவடிக்கை அவளுள் அவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். தியா மீது துருவனுக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லாத போதும் மொத்த காலேஜையும் தன் பின்னால் சுத்தவிட்டு கொண்டிருக்கும் ஒருத்தி தன் பின் சுத்துவது எந்த ஆண்மகனுக்குத்தான் பிடிக்காது?
அந்த வயதுக்கே உரிய கெத்தின் காரணமாக வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் துருவனின் மனதின் ஒரு ஓரத்தில் அதை ரசித்து கொண்டுதான் இருந்தான். ஒரு கட்டத்தில் தன் அன்பின் வெளிப்பாடாக சாகும் அளவிற்கு கூட சென்ற தியாவின் காதல் துருவனின் கொஞ்சம் சிந்திக்க வைத்து அதன் பின் அவளின் காதலை ஏற்கவும் வைத்தது. சில மாதங்கள் மிக ஆனந்தமாக சென்ற அவர்களின் காதல் வாழ்க்கையில் ஒரு வருட காலத்திற்கு பின் விதி தன் விளையாட்டை காட்ட ஆரம்பித்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் துருவன் பலமுறை தன் வீட்டினருக்கு தங்கள் காதலை வெளிப்படுத்த எண்ணி தியாவிடம் சம்மதம் கேட்க, ஆனால் அவளோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தாள். அவளின் காரணம் சரியாகப்பட்டதால் அவனும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. துருவனின் கல்லூரி படிப்பு முடியும் தருவாயில் இருக்கும் பொழுதுதான் அவன் செய்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அவன் ப்ராஜெக்ட் செய்த கம்பெனியே அவனுடன் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டுக்கு முழு வடிவம் கொடுக்க எண்ணி அவனை அணுகியது. ஏற்கனவே குடும்பத்தை விட்டு சில ஆண்டுகள் பிரிந்து இருந்த துருவன் அவர்களிடம் பேசி சென்னையில் அதற்கான டெமோவை செய்ய அனுமதி பெற்றுவிட்டு தியாவை அழைத்து நடந்த அனைத்தையும் கூறினான் துருவன். அதை கேட்டவளோ, ப்ளீஸ் துருவன், அந்த டெமோவை இங்கேயே பண்ணு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று உருகும் குரலில் கேட்க, இல்லை தியா, ஏற்கனவே வீட்டில் உள்ளவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால் இதுக்கு மேலே எனக்கு இங்கே ஸ்டே பண்ண விருப்பம் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த தடவை நீயும் என் கூட எங்கள் வீட்டுக்கு என் கூட வா, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், அதுக்கு முன்னாடி நான் உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களோட சம்மதத்தையும் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜுக்கு எந்த தடங்களும் இருக்காது, நீயும் என்னை விட்டு பிரிய வேண்டி வராது என்று சொல்லிக்கொண்டு இருந்தவனின் பேச்சை கேட்டவளுக்கோ அப்பொழுதுதான் தான் விளையாடி கொண்டிருக்கும் விளையாட்டின் வீரியம் மண்டையில் உரைக்க, இப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் இங்கே இல்லை துருவன், அவங்க டூர் போயிருக்காங்க, அவங்க திரும்பி வர இன்னும் 1 month ஆகும் துருவன், ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் நானே உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் என்று திக்கி திணறி அவன் அறியாவண்ணம் மிக நாசுக்காக பொய் சொல்லி அவனை இங்கேயே தங்க சம்மதம் வாங்கிய பின் தான் போன உயிர் திரும்பி வந்தது போல் தோன்றியது. ஏனென்றால் தியா காதலிலோ இல்ல கல்யாணத்திலோ சிறிது கூட நம்பிக்கையின்றி வாழ்பவள். அவளின் நம்பிக்கையெல்லாம் அவளின் அழகு மட்டும்தான் அதற்கு காரணம். அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகத்தில் அவையெல்லாம் அவளை ஒரே இடத்தில் சிறைப்படுத்தக்கூடியவை. அதனாலேயே தன் உல்லாச வாழ்க்கைக்கு தடையாக தோன்றிய அனைத்தையும் அவள் வெறுத்தாள். ஆனால் இதை எதையும் துருவன் அறியாவண்ணம் நேசம் என்ற துணியால் அவன் கண்ணை கட்டி துரோகம் என்ற ஊருக்கு அவனை அழைத்து சென்று கொண்டிருந்தாள். துருவனும் அந்த ஊரை அடைய வேண்டிய இடமும் வந்தது. பட்டம் பெற்ற பின்னும் தியாவை விட்டு பிரிய மனமில்லாததால் துருவன் அந்த ப்ராஜெக்டை லண்டன்லேயே பண்ண முடிவெடுத்து அதன்படி அந்த அலுவலகத்தில் தன் வேலையை ஆரம்பித்திருந்தான். அதன் காரணமாக தியாவை அவன் சந்திக்கும் தருணங்கள் குறைய ஆரம்பித்ததை எண்ணி மனம் வருந்தினான். பாவம், அவனுக்கு தெரியவில்லை, தியாதான் அவனை சந்திக்க விரும்பாமல் அவனை அலைக்கழிக்க எண்ணி அவன் அழைக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவனை சந்திக்கும் தருணங்களை தவிர்க்கிறாள் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் மீது அன்பு வைத்திருந்தான் துருவன். எப்பொழுதும் போல் அன்று தன் காதலியை காணும் ஆவல் மனதில் மேலோங்கியதால் அவளை இன்று மாலை சந்திக்க எண்ணிய துருவன் அவளை போனில் அழைத்து தன் விருப்பத்தை தெரிவித்திருந்தான். அவனின் காதலியோ மிக வருந்திய குரலில், சாரி துருவன், நான் என்னுடைய வேலை விஷயமா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன் என்றாள் தியா. அதனால் இன்னைக்கு பார்க்க முடியாது, நான் திரும்பி வந்தவுடனே நாம் மீட் பண்ணலாம், ஐ மிஸ் யூ லாட் துருவன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தாள் தியா. இப்போதானே காலேஜ் முடிச்சா, அதுக்குள்ள எந்த வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா என்ற முதல் சந்தேக விதை மனதில் விழ அதை பற்றி யோசித்தவனின் மூளையில் அடுத்த நிமிடமே வேலை தேடுறதுனால தான் அவளால் முன்ன மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையோ என்று அவளுக்கு சாதகமான எண்ணம் உதிக்க, சரி விடு துருவன், அவள் திரும்பி வந்தவுடனேயே அவள் வேலைக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அவளை எப்பவும் நம்ம கூடயே வச்சுக்கலாம் என்ற எண்ணம் மனதில் தோன்றி அவனை ஒருவித இதத்தில் தள்ளி அன்றைய பொழுது சற்று உற்சாகமாகவே சென்றது துருவனுக்கு. அவனின் உற்சாகம் எல்லாம் மாலை ஒரு அந்நியனை அணைத்தபடி நடந்து சென்று கொண்டிருந்த தியாவை பார்க்கும் வரைதான் அவனிடம் இருந்தது. அந்த காட்சியை கண்டவனுக்கு தீ சுட்டாற்போல் இதயம் வலிக்க அவளை அந்த இடத்திலேயே நிறுத்தி அவளின் தற்போதைய செயலுக்கும் காலையில் அவள் சொன்ன பொய்க்கான காரணத்தையும் கேட்க வேண்டும் என்று நேசம் கொண்ட நெஞ்சம் துடிதுடித்த துருவனுக்கு. ஆனால் ரோட்டின் மறுபுறம் சென்று கொண்டிருந்த தியாவின் இடத்திற்கு அவன் செல்லும் முன்பே அவள் அங்கிருந்து மாயமாகியிருந்தாள். உடனே போனை எடுத்து அவளை அழைக்க 2-3 முறை அழைத்தும் எடுக்காதவள் 4வது முறை எடுத்து அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழுகையுடன், என்ன சந்தேகப்படுறியா துருவன்? அது என்னோட கசின் பிரதர், அதனால தான் அப்படி அவர் கூட போனேன், என்ன சந்தேகப்பட்டுட்டல்ல, இனிமே என்கிட்ட பேசாத என்ற அழுகையுடன் போனை கட் செய்துவிட அவள் பிரதர் என்றவுடன் தன்னை நினைத்து வெட்கப்பட்டவன் அடுத்த நிமிடமே, என்னதான் பிரதர் என்றாலும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா,
அணைத்து கொண்டு நடக்கிறது என்று எண்ணியபடி கொதித்தவனின் மனம் மறு நிமிடமே, இது லண்டன் துருவன், சென்னை இல்லை, இங்கே இதெல்லாம் சகஜம், நீதான் அவகிட்ட உன்னோட கலாச்சாரம் எல்லாத்தையும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி அவளை உன் வழிக்கு கொண்டு வரணும் என இந்த முறையும் காதலிக்கு சாதகமாக தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் துருவன். அடுத்து வந்த நாட்களில் தியாவை அவன் சமாதானப்படுத்த எடுத்துக்கொண்ட பாடு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த நாள் விடுமுறை என்பதால் அதை தன் காதலியுடன் கழிக்க எண்ணியும் அதுவரை அவர்கள் இருவருக்குள்ளும் தோன்றிய சிறு சிறு மனஸ்தாபங்களை போக்க எண்ணியும் தியாவை அவுட்டிங் சென்று வரலாம் வா என்று அழைக்க, ஆனால் அவனின் காதலியோ சோர்வான குரலில், எனக்கு உடம்பு சரியில்லை துருவன், என்னால் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது என்றவுடன் பதறிய துருவன், என்ன சொல்றதியா, உடம்புக்கு என்னாச்சு, நான் இப்பவே அங்கே வரேன், ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா என்று அடுத்தடுத்த கேள்விகளை தொடுக்க, அதை கேட்டு சற்று அதிர்ந்து பதில் பேச முடியாமல் இருந்த தியா அவனின் அடுத்தடுத்த பதறிய குரலை கேட்க, அதெல்லாம் வேண்டாம் துருவன், ஆல்ரெடி அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிட்டேன், சாதாரண ஃபீவர் தான், அவங்க கொடுத்த டேப்லெட்ஸே இப்போதான் போட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஸோ இப்போ தூங்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட பேரண்ட்ஸ் என் கூட தான் இருக்காங்க, யூ டோன்ட் வரி, தூங்கி எழுந்து நானே உன்னை கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்துவிட, சிறிது நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் காதலியின் உடல்நிலையை எண்ணி வருந்தியவன் அதற்கு மேல் அப்படியே இருக்க முடியாமல் அவளை காண வேண்டும் என்ற பேராவல் அவன் மனதில் உதித்து அதன் பிரதிபலிப்பாக காதலியின் வீட்டின் முன் அவனை கொண்டு வந்து நிறுத்தியது. அவளின் முகத்தில் தோன்றப்போகும் ஆனந்த அதிர்ச்சியை காண மிக ஆவலுடன் அவளின் வீட்டு கதவின் முன் நின்று காலிங் பெல்லை அழுத்தப் போகும் அந்த நேரம்தான் அந்த கொஞ்சல் ஒளி நாராசகமாக அவன் காதில் விழுந்தது. அவனின் மொத்த உலகத்தையும் ஒரு நிமிடம் அப்படியே உறைய வைத்தது. ஏனென்றால் அவன் கேட்டது அவனுடைய காதலியின் கொஞ்சல் மொழிகளையும் அதனைத் தொடர்ந்து ஒரு ஆடவனின் கெஞ்சல் மொழிகளையும் தான். எவ்வளவு பேர் சூழ்ந்திருந்தாலும் காதலியில் தான் உண்மையான காதலன், அதைத்தான் குரலை சரியாக அடையாளம் கண்டு கொள்பவன் துருவன் தற்போது செய்தான். மூளை அவள்தான் என அடித்துச் சொன்னாலும் ஏனோ ஒரு அற்ப ஆசையில் மனம் அவள் இல்லை என்று கூற, அந்த போராட்டத்தில் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் நகர்ந்து வெளிவாசலுக்கு வந்தவனின் இதயம் இரண்டாக பிளப்பது போல் வலிக்க, அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்தவனின் கண்ணில் அவனின் கல்லூரி தோழன் தியா பற்றி சொன்ன தவறான வார்த்தைகள் எல்லாம் தற்போது உண்மை வடிவம் பெற்றது போலவும், நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா என்று நண்பன் அவனை ஏளனமாக கேட்பது போலவும் தோன்றி அவனை மேலும் மேலும் வேதனையடைய செய்ய, வெளிவாசலின் கேட்டிற்கு அருகில் சென்று அதை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தவனுக்கு தியாவை இதற்கு முன் தான் தவறாக பேசியதும் அதனைத் தொடர்ந்து அவளின் கண்ணீர் முகமும் மனதில் தோன்றி அவனை அப்படியே நிற்க வைத்து சிறிது சிந்திக்கவும் வைத்தது. ஒருவேளை அது அவளா இல்லாம கூட இருக்கலாம்ல என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டு இறுதியில் கண்டிப்பா அவளா இருக்க மாட்டா என்று உறுதிப்பட எண்ணியவன் அதை உடனடியாக தெரிந்து கொள்ள எண்ணி அவளின் வீட்டை திரும்பி நோட்டம் விட்டான். இதுவரை ஒரு சில தடவை தியா வீட்டிற்கு துருவன் சென்றிருக்கிறான் தான். ஆனால் அவன் வந்த ஒவ்வொரு முறையும் அவளின் பெற்றோர்கள் அங்கு இருந்ததில்லை. அதற்கான நம்பும்படியான காரணம் அவளிடம் எப்போதும் இருந்தது. அவளின் அது மட்டுமில்லாமல் காதலியுடனான சிறு சிறு தீண்டலையும் உரசலையும் அனுபவிக்க நினைக்கும் துருவனுக்கு அந்த தனிமை தேவைப்பட்டதால் அதற்கு மேல் அவளை சந்தேகப்பட அவனுக்கும் தோன்றியதில்லை. அப்படிப்பட்டிருந்தால் இன்று இந்த நிலைக்கு ஆளாகி இருக்க மாட்டானோ என்னவோ. பொறுத்திருந்து பார்ப்போம். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.